ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மல்டி லாங்குவேஜ் ஃபன் கைஸ். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து குவைத்தில் இருக்கிற சால்மியாவில் வந்துட்டு ஒரு போட் கிளப்பு, ஒரு யாச் கிளப்பு. இப்போ வந்துட்டு ஒரு ரைடு தான் போக போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் வந்துட்டு போக போகிறோம். ஸோ இப்போ இந்த ரைடில் வந்துட்டு என் கூட ட்ராவல் பண்ணுங்க எல்லா ஹபீபி டால். நம்ம வந்துட்டு இப்போ குரூப்பாக வந்துட்டு எல்லோரும் போயிட்டுருக்கோம். பாருங்கள், செல்வா, நம்ம பாலாஜி, இவங்க எல்லாம் இருக்காங்க. அங்கே ஒரு டீம் வந்துட்டு இருக்கு பாருங்க. அவங்க எல்லாம் நம்ம கூட தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஒரு போட் ஆஃபீஸில் தான் வந்து நம்ம இப்போ புக் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ நிமிஷம் என்னன்னு தெரியல, எல்லாம் போய் பார்க்கலாம். பாருங்கள், இது எல்லாமே அந்த வாடகைக்கு விடுறதுக்காண்டி தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக. ஸோ வந்த உடனே வந்துட்டு எல்லோரும் கிளம்புவாங்கன்னு நினச்சா பார்த்தா யாருமே கிளம்புற மாதிரி தெரியல. எல்லாம் வந்துட்டு வீடியோ தான் வந்துட்டு எடுக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அப்படி இல்லை. இந்த சைட்லேருந்து இப்படி நின்று பாருங்க. ஆமாம், இது ஓகே தான், இது ஓகே. பட் ஒரிஜினல் பியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அப்படியே அந்த பில்டிங்ஸ் அதெல்லாம் வந்து தெரியுது பார்த்தீங்களா. அந்த ஒரு வியூ தாங்க. இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு க்ரேஸியாக வந்து சுற்றுவாங்க எல்லாருமே. கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். இங்கே டிக்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்தாலும் 10 கேடி தான், 4 பேர் வந்தாலும் 10 கேடி தான், 8 பேர் வந்தாலும் 10 கேடி தான். ஸோ வந்துட்டு 20 மினிட்ஸு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 8 அடல்ட்ஸ் இருக்கோம், ப்ளஸ் ஒரு 2 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு 10 கேடி தான். இப்போ 10 கேடி வந்து பே பண்ணிட்டோம். இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் கம்மி பேபி. இப்போ வந்துட்டு இப்போ தான் நாங்கள் வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னொரு 20 மினிட்ஸில் நமக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு ஃபேமிலி போட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் தான் நாங்கள் போக போகிறோம். கைஸ், இந்த ஒரு பியூட்டி வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப இந்த குழந்தைங்களோட இந்த குழந்தைங்களோட நடுவில் நானும் ஒரு குழந்தையாக மாறிட்டேன். ஆனால் வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருக்குது. இது வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரைட் போயிருந்தோம். பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு கொரோனா டைமில் வந்துட்டு ஒரு யாச் வந்து புக் பண்ணியிருந்தோம். அது வந்து 120 கேடி வாங்கினாங்க. 3 hours தானே பேபி? அது 3 hours தானே? 1.5 hours தானே? 2 hours தான் இருந்துச்சு டைம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் 1 hour தான் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடிஞ்சு. ஏன்னா வந்துட்டு எல்லாமே லேட்டாக வந்ததுனால. ஏன்னா நாங்கள் தான் வந்து லேட்டாக வந்தோம். இது வந்துட்டு 20 மினிட்ஸ் தான். பட் எனிவே இந்த ஒரு ரைட் ரொம்ப நான் எக்ஸைட்டாக இருக்கேன். நம்ம இந்தியாவில் போகிற மாதிரி இருக்காது, இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். ஃபைனலி வந்துட்டு போட்டில் வந்து உட்காந்தாச்சு, எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி உட்காந்துட்டோம். இப்போ வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மூவ் ஆகிட்டு இருக்கு வண்டி, பாருங்கள் அந்த சைடு. கடலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். இந்த கடலில் இருக்க ஒரு வியூ மட்டும் பாருங்கள், சொல்லிட்டு இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் என்ன, நம்ம வந்து கொஞ்சம் லாங் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஃபுட்டு, இந்த காஃபி இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எதுவுமே கொண்டு வரல. ஸோ அதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக. கைஸ், வயிறெல்லாம் ஒரு மாதிரி கலக்குது எனக்கு.
ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரியெல்லாம் ஆகிட்டுருக்கு. மேபி வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் நம்ம வந்து வந்ததுனாலே என்னமோ. பாருங்கள் வியூஸ் எல்லாம், என் பின்னாடி வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது வியூஸ் எல்லாம். எனக்கு தெரியல ஒரு விஷயம் இல்லை. ஷார்ட் சைடுன்னு சொல்லிகிட்டே இருக்கா. அப்போ இரு இது அங்கே பாருங்க ட்ரோன் போகுது. ஐயோ போலீஸ் ட்ரோன் செக் பண்றாங்களா? lose control. Time to lose control.
ஒரு குட்டி ரைடாக இருந்தாலும் வந்துட்டு இட் வாஸ் அ கிரேட் ஃபன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ.